அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசின்னு சொல்லவா? இல்ல மன்னிக்கும் குணம் பெற்ற ராசின்னு சொல்லவா? யார் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அத அடுத்த செகண்டே மறந்துட்டு, அவங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுத்து, அவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்க. அவங்க இருந்தாலும், இல்லனாலும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே, அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. பார்க்கறதுக்கு இவங்கள சாதாரணமா எடை போட்டுடுறீங்க. ஆனா, இவங்களுக்குள்ள எவ்ளோ திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுமா? இவங்களுடைய மனசுக்கு நீங்க பக்கத்துல கூட வர முடியாது. தனக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. மத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலை கூட பார்க்க மாட்டாங்க. எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறதும், எதார்த்தமான செயல்களுக்கும், எதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க. சூதுவாது தெரியாத வெள்ளை மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு. தலைப்பு பார்த்திருப்பீங்க. கார்த்திகை மாதத்துல கதவை தட்டும் வேசி யோகம்னு போட்டிருக்கும். அந்த தலைப்ப தப்பா கன்சிடர் பண்ணாதீங்க. அது இந்த யோகத்துடைய பலன் என்ன தெரியுமா? திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியது தான் இந்த யோகத்துடைய பலன். புரியுதுங்களா? சோ இந்த கார்த்திகை மாதத்த பொறுத்தவரைக்கும் கார்த்திகையினுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்த நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்? எப்படி நீங்க பூஜைகள், புனஸ்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் கார்த்திகேயனை வழிபாடு செய்யணும். அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமைகள்லயாவது வீட்ல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, தீபம் ஏற்றி, தீப தூப ஆராதனை காட்டி, நல்ல மணி ஒலிக்கணும். வீடு முழுக்க அந்த சத்தம் கேட்கணும். தீய சக்தியில் எது இருந்தாலும் சரி, தல தெறிக்க ஓடும். அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா, பூஜைக்கு நீங்க பயன்படுத்துற தட்ட எடுத்துக்கோங்க. அதுல திருநீர சும்மா லைட்டா தண்ணி ஊத்தி கரைச்சுட்டு, அத எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்த அந்த தட்டுல நீங்க எழுதணும். ஓம் நமோ குமாராய நம. எழுதிட்டு மனச அமைதியா ஒருநிலைப்படுத்தி கடவுள மட்டும் மனசுல நெனச்சுக்கிட்டு, அந்த சமயத்துல உங்களுக்கு வேண்டுதல் கூட இருக்கக்கூடாது. கடவுளுடைய நெனப்பும், அந்த மந்திர சொல் மட்டும் தான் உங்களுக்கு நெனப்புல இருக்கும். 108 முறை ஓம் நமோ குமாராய நம. இந்த மந்திரத்த இந்த குழந்தை புள்ளைங்க புத்தகத்துல வரி வரியா படிப்பாங்க. கை வச்சு படிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல பயன்படுத்தி 108 முறை ஓம் குமாராய நம அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இத சொல்வதன் காரணமா, இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் சுத்தமா உங்கள விட்டு விலகி ஓடும். அதையும் தாண்டி இதோடைய பலன் என்ன தெரியுமா? "ஏன்டா வாழ்க்கை இது? என் தலையில என்னதான் எழுதியிருக்காங்களோ?" அப்படின்னு புலம்புவோம் இல்லையா? உடைய தலைவிதியே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு சக்தி அதிகம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் வரும். இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதீத சிறப்பு இருக்கு. தனிச்சிறப்பு. நாங்க ஜோதிடத்துல திருக்கார்த்திகைன்னு சொல்லுவோம், பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம். சோ இந்த நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யறத விட, விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத ஆனதை அள்ளி கொடுப்பான் அந்த முத்துக்குமரன். முத்தான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. சோ கார்த்திகை மாதம் அப்படின்னாவே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு சிறந்தது. அது எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத நான் பார்த்தாச்சு. அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 3 யோகங்கள் இருக்கு. சூரிய பகவானால 2 யோகமும், குரு பகவானால 1 யோகமும் இருக்கு. இந்த 3 யோகத்துடைய பலன் தான் கார்த்திகை மாதத்துல மகர ராசி அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கை அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாரி இருக்கு. சொல்லப்போனா அந்த கல்லு இருந்த இடம் கூட இன்னும் அடியில போற மாரி ஒரு ஃபீல். எப்படா நம்ம மீண்டு வருவோம்? எப்படா நம்ம மேல வருவோம்? நம்மளும் 4 பேரு மாதிரி அ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு சந்தோஷமா, நிம்மதியா ஒரு வயசு சாப்பாடு சாப்பிடுவோம்ன்னு அப்படியே மாரி உணர்ச்சி வசப்பட்டு கடவுள்கிட்ட மண்டியிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. தெரிந்தும் தெரியாமலும். மகர ராசி இந்த ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நிலை இப்படிதான் இருக்கு. ஆனா, இவங்கள பார்க்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு என்னப்பா குறை? நல்லா ஜம்முன்னு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வெளித்தோற்றம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கும். ஆனா, உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் சொன்னா மட்டும் என்ன? நீங்க என்ன எனக்கு சரி செஞ்சுற போறீங்களா? ஏன்னா வெறுப்பு. அந்த அளவுக்கு நெறைய கஷ்டத்த பார்த்தாச்சு. ஒருத்தரும் கை குடுக்கல, ஒருத்தரும் உதவிக்கு வரல. இதனால தான் மகரம் மறுத்து போய் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அந்த கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல வந்திருக்கு. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 16 சனிக்கிழமை தமிழ் மாதம் தொடங்குச்சு. அடுத்த மாசம் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் உங்களுக்கு பலிதமாகும். அப்படி பார்க்கிறப்போ இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அதை பொறுத்தும் பலன்கள் அமையுங்க.
ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாள்ல தமிழ் மாதம் பிறந்துச்சு. அடுத்த மாசம் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் தான். இந்த மாதிரி துவக்கத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ ரிஷபத்துல குரு பகவானும், கடகராசியில செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், விருச்சிக ராசியில சூரிய பகவானும், தனுசு ராசியில சுக்கிர பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க. புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அதே விருச்சிக ராசியில தான் சூரிய பகவான் கூட கூட்டணியில இருக்காரு. இதன் காரணமா தான் புதாதிய ராஜயோகம், அதாவது ஆதித்ய ராஜயோகம்னு சொல்லக்கூடிய யோகம் உருவாகி இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவதா நம்ம ஆன்மாவே குறிக்கூடிய சூரிய பகவானால அவரை சஞ்சாரம் பண்ணக்கூடிய, அதாவது நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு பாக்குறப்போ அவரை சஞ்சாரம் பண்ணக்கூடிய வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது தான் வந்து இந்த வேசி யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகத்துடைய பலன்றது திட்டமிட்டு செயல்படுறது வெற்றி கொடுக்கறது. குறிப்பா ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அடுத்த 2ஆம் வீட்டுல சந்திரன், ராகு, கேது இந்த 3 கிரகங்களை தவிர்த்து மத்த கிரகங்கள் எது இருந்தாலும் இந்த யோகம் தாங்க. அப்படி பார்க்கக்கூடிய வகையில மகர ராசிக்கு இந்த யோகம் அதீத பலனை கொடுத்திருக்கு. சுருக்கமான பொது பலன்களை பார்க்கலாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். குறிப்பா நிதிநிலை அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்த நிதி நன்மைகள் பெற முடியும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரம்பரை சொத்து, நிதி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு மகரம் யோசிக்கிறது என்னன்னா, பண பிரச்சனை தீர்ந்தாவே என்னுடைய பாதி பிரச்சனை தீந்துருமா? இதுதான் வந்துட்டு, அதாவது பணத்தை பேஸ் பண்ணி தான் ஒண்ணு மாத்தி உறவுகள்ல இருந்து குடும்பத்துல இருந்து எல்லாம் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. உண்மைதானே? சோ அதுவும் சரியாக போகுது. உங்களுடைய காப்பீடு பணம் கைக்கு வரும். முதலீடுகள்ல லாபம் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. புதிய தொழில் விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில்ல உங்க கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். மகர ராசிக்காரர்களை பொறுத்த நிதி நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும். சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில உடைய வாழ்க்கை துணையுடனான உறவுல மகிழ்ச்சி நிரம்பி இருக்க போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. சோ ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் வந்துட்டு நல்லா இருக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்குது இந்த மாதத்துல. சொல்லப்போனா உடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். பணவரவு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு நீங்க போக போறீங்க. பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்கிட்ட பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு. அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க, தனியார் துறை இருக்கட்டும், அரசாங்கத்துறை இருக்கட்டும், அதிகாரமிக்க துறையா இருக்கட்டும், உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆதரவும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. என்னென்னலாம் பிரச்சனையா இருந்துச்சு அது எல்லாமே மகர ராசிக்கு மங்களகரமா அமைஞ்சிருக்கு. சுபம் சுபம் சுபம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் உடையது. கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு கால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய, நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாழ்க்கையில வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்க போறீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே உங்க மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும். பரவாயில்லப்பா, நல்ல வார்த்தை சொன்னமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்தான். இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகர ராசியில உத்திரடாம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நீதிக்கு நெறிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதர் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி செய்றீங்களா? அதுக்கான அனுமதி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறனால அவருக்குரிய பலன்களை சூரிய பகவான் வழங்குறாரு. அடுத்த ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சுக்கிர பகவான் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். செவ்வாய் பகவானோட உங்க செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாரு. நட்பு வட்டாரத்திலும் எச்சரிக்கை அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. குறிப்பா உங்களோட ராசிநாதன் பாதச்சனியாக இருக்கிறதுனால அவருடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது 4, 8, 11 இந்த இடங்களை பார்க்கறதுனால உடல்நிலையிலும் சரி, வருமானத்திலும் சரி கவனமா இருக்கணும். நிதிநிலை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலையும் எல்லா விதங்கள்லயும் கவனமா இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண தெரியறதில்ல. மகர ராசிக்காரங்கள எப்பவுமே கவனமா இருங்க. கவனச்சிதறல் இல்லாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் இழப்புகள் இல்லாம உங்க வாழ்க்கையை வாழ முடியும். இது வந்து இந்த மாதத்துக்கு மட்டும் இல்ல, என்னன்னைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல 26, 28, டிசம்பர் மாதம் 1, 8, 10 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்த திருவோணம் நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. குரு, செவ்வாய், ராகு இந்த 3 பேருமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்துறாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள லாபத்தை காண முடியும். இந்த நேரத்துல சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. தடைப்பட்டிருந்த வருமானம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. பயணத்தினால லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்களாலையும், பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்களாலையும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில ஆதரவு அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களா கிடைக்கும். ஆனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அவசரப்படாம நிறுத்தி நிதானமா செயல்படுவது ரொம்ப அவசியம். குறிப்பா மகரம் வந்து ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். உடல் நிலையிலும், உங்களுடைய செல்வாக்கிலும் எப்பவுமே கவனம் தேவை. இந்த விஷயம் மட்டும்தான் உங்களுடைய நிலையை வந்துட்டு உயர்த்தி பிடிக்கும். சொல்லப்போனாக்கா மாதத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல 26, 29, டிசம்பர் மாதம் 2, 8, 11 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் காலதீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். நேர்மையாக வாழ நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலும் சரி, எச்சரிக்கையா செயல்பட்டீங்க அப்படின்னாக்க, எல்லா விதத்திலும் வெற்றி உங்க பக்கம் தான். உங்கள தவறா நினைக்கக்கூடிய நட்புகள விட்டு ஒதுக்கிருங்க. சட்டத்திற்கு புறம்பான செயல்கள தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மாதம் முழுவதுமே சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இவங்களுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது, நீ எடுக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே வெற்றியை ஏற்படுத்தி குடுக்குறாங்க. உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும், தொழில்ல புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய உங்க முயற்சிகள் அனைத்துமே சாதகமா முடியும். முடங்கி கிடந்த தொழில் கூட முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்துல மங்கள ஓசைக்கான அறிகுறிகள் தென்படும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க. புதுசா இடம், நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. மனதிற்கு பிடித்த வாகனம் வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப அமோகமான காலகட்டம். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல 26, 27, டிசம்பர் மாதம் 8, 9 இந்த நாட்கள் வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மருதமலை முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் நட்சத்திர பலன்களுமே மகர ராசிக்கு மனசுக்கு நிறைவையும் புத்துணர்ச்சியும் இந்த வீடியோ பதிவு கட்டாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கடவுள்கள் உங்களுக்கு துணை வருவாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோட வாழக்கூடிய காலகட்டம்னே எழுதி வச்சுக்கோங்க. ஆடு யார நம்புது? கசாப்பு கடைக்காரன் தான் நம்புது. அப்படிங்கிற மாரி உங்கள யாரெல்லாம் ஆடு மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி குடுக்கக்கூடிய காலகட்டம், அவங்கள திருப்பி முட்டக்கூடிய காலகட்டமா வந்துருச்சு. எதிரிகளா ஓடி ஒளியக்கூடிய காலகட்டம். மகரம் வந்துட்டு மலையளவு உயர்ந்து நிக்க போறீங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் மகர ராசியின் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். மேக்சிமம் இதுல சொல்லக்கூடிய பலன்கள் தாங்க பலித்தமாகும். வந்த கஷ்டங்கள் கரியட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டுங்க. வாழ்க வளமோடு, நலமோடு. நன்றி, வணக்கம்.